தமிழ் பெருங்குடியின் நிகரிலா அன்பு செல்வங்களே, உங்களது தாய்மொழி கல்வி அறிவை செழுமையுறச் செய்வதற்காக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் உருவாக்கப்பட்ட இவ்வொலிவட்டை கேட்டு பயனுறுங்கள். தமிழே எங்கள் உயிர். தமிழே எங்கள் உயிர். பாடம் 1. கவிதை கேட்போம். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவற்கொரு குணமுண்டு. தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவற்கொரு குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அறிவின் கடலை கடைந்தவனாம். அமிர்தம் திருக்குறள் அடைந்தவனாம், அறிவின் கடலை கடைந்தவனாம். அமிர்தம் திருக்குறள் அடைந்தவனாம். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மானம் பெரிதென உயிர் விடுவான். மற்றவர்க்காக துயர்படுவான், மானம் பெரிதென உயிர் விடுவான். மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான். தருவது மேலென பேசிடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான். தருவது மேலென பேசிடுவான். பாடம் 2. ஒலிவட்டிலுள்ள உரையாடலை கேட்போம், கலந்து உரையாடுவோம். பிள்ளைகளே, இவ்வாண்டு உங்கள் வகுப்பில் ஒரு புதிய மாணவர் இணைந்துள்ளார். அவர் இப்போது தன்னை உங்களுக்கு அறிமுகம் செய்வார். எனது பெயர் நிறைவளன். எனது ஊர் திருநின்றவூர். நான் படித்த பள்ளி திருவள்ளுவர் கலைக்கூடம். என் அப்பாவின் பெயர் நீலவாணன், அம்மாவின் பெயர் வெண்ணிலா. நான் நன்றாக ஓவியம் வரைவேன், நிறைய கதை புத்தகங்கள் வாசிப்பேன். எனக்கு தமிழ் படிக்க நல்ல விருப்பம். நல்லது நிறைவளன், நீங்கள் எங்கள் பள்ளியில் இணைந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாடம் 3. ஒலிவட்டிலுள்ள உரையாடலை கேட்போம், கலந்து உரையாடுவோம். அம்மா, அப்பம்மா எங்கே? இங்கே இருக்கிறேன் குழலி. என்ன செய்கின்றீர்கள்? படுக்கை அறையில் இருக்கிறேன். வெளியில் நல்ல வெயில், உலாவச் செல்வோமா? வருகிறேன் குழலி. எனக்கும் வெளியில் செல்ல விருப்பமாகத்தான் இருக்கிறது. குழலி, அப்பம்மாவை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறாய்? அருகில் இருக்கும் பூங்காவுக்கு அம்மா. அப்பம்மாவுக்கு இந்த நாடு புதிது, குளிராக இருக்கும். அதனால் அவருக்கு கம்பளி மேலாடையை எடுத்துக்கொடு. சரியம்மா, இந்த அருங்கள் அப்பம்மா, இந்த மேலாடையை அணியுங்கள். அப்பம்மா, படியால் இறங்கும் போது கவனமாக இறங்குங்கள். முகத்தில் காற்று படும் போது குளிர்கிறது. நன்றாக குளிர்கிறதா அப்பம்மா? வீட்டுக்கு திரும்புவோமா? இல்லை, சிறிது தூரம் நடக்கலாம் குழலி. நீங்கள் எங்களுடனேயே இருந்து விடலாமே அப்பம்மா. அப்படியென்றால் அப்பப்பா ஊரில் தனித்து விடுவாரே. அவரையும் இங்கே கூப்பிடலாம் தானே? அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த குளிரை தாங்க மாட்டாரடா. எங்கள் உறவினர்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது அப்பம்மா. அவர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் போல இருக்கிறது அப்பம்மா. அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் பொறுக்க வேண்டும் குழலி. சரி, குளிரத் தொடங்கிவிட்டது. வீட்டுக்கு திரும்புவோமா? சரி அப்பம்மா, போவோம். பாடம் 4. ஒலிவட்டிலுள்ள திருக்குறளை கேட்போம், கூறி பழகுவோம். திருக்குறள் அதிகாரம் 79 நட்பு. குறள்
783. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. குறள் 786. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. குறள் 788. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. பாடம் 5. ஒலிவட்டிலுள்ள உரையாடலை கேட்போம், கலந்து உரையாடுவோம். அப்பா, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? ஓம்வள், என்ன கேட்க வேண்டும்? அப்பா, தமிழர் பல விழாக்களை கொண்டாடுகின்றனரே, அவையெல்லாம் தமிழர் கொண்டாட்டங்கள் தானா? இல்லைவள், சில விழாக்கள் தமிழருடையவை, சில பிறருடையவை. ஆனால் நாங்கள் எங்களது விழாக்களைப் போல தவறாக அவற்றை கொண்டாடுகின்றோம். அப்படியானால் எங்களது விழாக்கள் எவை அப்பா? எங்களுடைய விழாக்கள் தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பும் தான். அப்பா, இவ்விழாக்களை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம்? பொதுவாக விருந்தோம்பலுக்கு இவ்விரண்டு விழாக்களும் உதவுகின்றன. ஆனால் தைப்பொங்கல் பல சிறப்புகளை உடையது. தைப்பொங்கல் தமிழர் புத்தாண்டு நாள். அன்று நாம் கதிரவனை போற்றுவோம். தமிழர் கொண்டாட்டங்கள் பற்றி நான் அறிந்து கொண்டேன். நன்றி அப்பா. பாடம் 6. ஒலிவட்டிலுள்ள பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். கும்மியடி தொழி கும்மியடி குடிப்புகள் பாடி கும்மியடி நாளை விடிந்திடும் நம்மிரமை நாமும் நிமிர்ந்துட்டோம் கும்மியடி. கும்மியடி தொழி கும்மியடி குடிப்புகள் பாடி கும்மியடி நாளை விடிந்திடும் நம்மிரமை நாமும் நிமிர்ந்துட்டோம் கும்மியடி. கும்மியடி தொழி கும்மியடி. தமிழ் மொழி தானுயரும் தங்கமித்தோம் என்று கும்மியடி துச்சமென்றோர் சிந்தனையை தூறு செய்வோம் இனி துள்ளியடி. தங்கத்தமிழ் மொழி தானுயரும் தங்கமித்தோம் என்று கும்மியடி துச்சமென்றோர் சிந்தனையை தூறு செய்வோம் இனி துள்ளியடி. கும்மியடி தொழி கும்மியடி. களமங்கும் காட்டிவிட்டோம் மாற்றல் கொண்டோம் என கும்மியடி. எட்டினில் பாட்டினில் வைத்தவரை எக்கால மூதி விரட்டியடி. ஆடுகளமங்கும் காட்டிவிட்டோம் மாற்றல் கொண்டோம் என கும்மியடி. எட்டினில் பாட்டினில் வைத்தவரை எக்கால மூதி விரட்டியடி. கும்மியடி தொழி கும்மியடி. தமிழாலே சாத்திடுவோம் கண்ணில் ஒளி ஏற்றி கும்மியடி. கண்ணல் தமிழாலே சாத்திடுவோம் கண்ணில் ஒளி ஏற்றி கும்மியடி. கண்ணல் தமிழாலே சாத்திடுவோம் கண்ணில் ஒளி ஏற்றி கும்மியடி. கண்ணல் தமிழாலே சாத்திடுவோம் கண்ணில் ஒளி ஏற்றி கும்மியடி. கும்மியடி தொழி கும்மியடி. பாடம் 7. ஒலிவட்டிலுள்ள கதையை கேட்போம். ஒல்லாந்து தேசத்திலே ஆண்டெக் என்றொரு சிற்றூர். அந்த சிற்றூர் இருக்கிற மாநிலம் கடல் மட்டத்திலும் தாழ்ந்த நிலப்பகுதி. கடல் நீரை அணை கட்டி உருவாக்கப்பட்ட ஊர் பகுதி அது. அந்த ஊரில் வாழ்ந்த ஓர் ஏழை குடியானவனின் மகன் பிரிங்கர். அவன்
தான் கல்வி கற்று மேலோங்க வேண்டுமென்று ஆவல் கொண்டான். தன் பிள்ளையின் நற்பண்புகளையும் ஆவலையும் கண்ட தந்தை அவனது ஆவலை நிறைவேற்ற விரும்பினார். ஏழ்மையிலும் தன் மகனை கல்வி கற்பதற்காக நகரப் பள்ளியில் சேர்த்தார். பள்ளி வெகு தூரத்தில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பிரிங்கர் நீண்ட தூரம் நடந்தே செல்வான். அதனால் வீடு வர மாலையாகிவிடும். அவன் போய் வரும் தெரு அந்த அணைக்கட்டின் கீழே அருகாகச் செல்கிறது. ஒரு நாள் பொழுது நன்றாக இருட்டிவிட்ட நிலையில் ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து கொண்டிருந்தான். ஓரிடத்தில் வீதியில் வெள்ளம் நின்றது. பிரிங்கர் திடுக்கிட்டான். என்ன இது, தண்ணீர் இங்கே எப்படி வந்தது என்ற ஐயம் எழுந்தது. உடனே இருளிலும் எங்கிருந்து தண்ணீர் வருகிறது என்பதை ஆராய்ந்தான். ஐயையோ, அவன் தன்னை அறியாமலே உரத்து கத்தினான். கடல் அணையில் ஒரு சிறிய பொந்தினூடாக கடல் நீர் பாய்கிறது. இதை இப்படியே விட்டால் நாட்டுக்கு பேரழிவு வரும். எப்படியும் தண்ணீர் பாய்வதை தடுத்தாக வேண்டும். அந்த மங்கள் இருளிலும் ஓடி ஓடி கிடைத்த கற்களையெல்லாம் சேர்த்து பொந்தை அடைக்க முயன்றான். அவனால் முடியவில்லை. மாறாக நேரம் செல்ல செல்ல நீரின் பாய்ச்சல் அதிகரிப்பதை கண்டான். இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்ற நிலையில் அணையின் மீது முதுகுப்புறமாக சாய்ந்து தன் முதுகை பொந்தின் மீது வைத்து அழுத்தியபடி இருந்து விட்டான். இரவு நெடுநேரமாகியும் தன் மகன் வீடு வராததைக் கண்ட தந்தை ஊரெல்லாம் தேடினார். பிரிங்கரை எங்கும் காணவில்லை. உடனே அவரும் அவரது நண்பர்களும் விளக்குகளுடன் பள்ளி செல்லும் பாதையில் தேடிக்கொண்டு வந்தனர். வழியில் பிரிங்கர் நடுங்கியபடி அணைக்கட்டில் சாய்ந்திருப்பதை கண்டனர். நடுங்கிக் கொண்டிருந்த தன் மகனை வாரி எடுத்தார் தந்தை. எடுக்கவும் அணையில் இருந்து தண்ணீர் பாய்ந்தது. நடந்ததை புரிந்து கொண்டதும் ஒருவர் விரைந்து சென்று ஆட்களை கூட்டி வந்து அணையை அடைத்தார். மறுநாள் அவனுக்கு பள்ளியிலும் அவனது ஊரிலும் நாடு காத்த சிறுவன் என்று பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனை கண்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது வந்தாள். இச்சிறுவனை போன்று நாமும் நம் நாட்டுக்காக வாழ்வதே வாழ்வு என வாழ வேண்டும். பாடம் 8. ஒலிவட்டிலுள்ள பாடலை கேட்போம், பாடி பாடி விளையாடுவோம். தமிழ் வகுப்பு மிகவும் கலகலப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் அனைவரும் மிக மகிழ்வாக இருக்கின்றனர். என்னவாக இருக்கும்? உள்ளே சென்று பார்ப்போம். பிள்ளைகளே, எல்லோரும் நிலத்தில் வட்டமாக இருங்கள். நிலா, இங்கே வாருங்கள். இந்த வெள்ளை துணியை பிடியுங்கள். நாங்கள் பாடும்போது நீங்கள் இவர்களை சுற்றி ஓட வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு வட்டத்தில் இருங்கள். நிலா, நீங்கள் வட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு பின்னால் இந்த துணியை வைத்துவிட்டு அவருடைய முதுகில் தொட்டுவிட்டு ஓடுங்கள். தொடுபட்டவர் என்ன செய்வார்? அவர் உங்களை துரத்துவார். நீங்கள் ஓடிச் சென்று அவருடைய இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி நான் இருந்தால் எனக்கு வெற்றியா? ஓம். அப்படி நிலா வந்து இருக்காமல் தொடுபட்டவர் வந்து தனது இடத்தில் இருந்தால் வெற்றி யாருக்கு? வெற்றி தொடுபட்டவருக்கே. ஓடும் போது ஒரே பக்கமாகவா ஓட வேண்டும்? ஓம். வட்டத்தை சுற்றி ஒரே பக்கமாக ஓட வேண்டும். தொடர்ந்து இப்படியே விளையாடலாம். எல்லோருக்கும் விளையாட்டு விளங்கிவிட்டதா? ஓ, விளங்கிவிட்டது. விளையாடி பார்ப்போமா? குலை குலையாய் முந்திரிக்காய் நரிய நரிய சுற்றிவாய் கொள்ளையடித்தவர் எங்கிருக்கிறார்?
குலையாய் முந்திரிக்காய் நரிய நரிய சுற்றி வா. கொள்ளையடித்தவர் எங்கிருக்கிறார் கூட்டத்தில் இருப்பார் கண்டுபிடி. குலை குலையாய் முந்திரிக்காய் நரிய நரிய சுற்றி வா. கொள்ளையடித்தவர் எங்கிருக்கிறார் கூட்டத்தில் இருப்பார் கண்டுபிடி. பாடம் 9 ஒலிவட்டிலுள்ள பாடலை கேட்போம், பாடிப் பழகுவோம். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கரை மணலில் நண்டு ஏதேதோ கிறுக்கும். குடை போலும் பனி மாறும் பார்ப்போரை மயக்கும். கொள்ளையலுக்கு என்று உலகமே வியக்கும். கொள்ளையலுக்கு என்று உலகமே வியக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கோணமலை மீதில் அலை மோதி பாயும். கோணமலை மீதில் அலை மோதி பாயும். கூட்டமாயலில் மான்கள் கடலோரமேயும். தேனிலா காலத்தில் கடலில் பொன் தூக்கும். தீந்தமிழ் புலவன்கு எழுது கொட்டூக்கும். தீந்தமிழ் புலவன்கு எழுது கொட்டூக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கரை மணலில் நண்டு ஏதேதோ கிறுக்கும். குடை போலும் பனி மாறும் பார்ப்போரை மயக்கும். கொள்ளையலுக்கு என்று உலகமே வியக்கும். கொள்ளையலுக்கு என்று உலகமே வியக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும். பாடம் 10 ஒலிவட்டிலுள்ள நாடகத்தை கேட்போம், நடித்துப் பழகுவோம். அண்ணா, ராமன் மாபெரும் வீரன். அவனை எதிர்த்து நிற்பது மடமை. வீடனா பேடி பதரை. என் தாயே, உன்னை ஈன்றதால் என் செய்வேன், பொறுக்கிறேன். ராவணனின் தம்பி பேசுகிற பேச்சா நீ பேசுவது? உங்கள் சிற்றரசர்கள் பலரும் ராமனுடன் சேர்ந்து விட்டனர். வாலியையும் ராமன் கொன்று விட்டான். என் பகையாளிகளை தேடி ராமனுடன் சேர்ந்தவன் அல்லவா நீ? வாலியை ராமன் மறைந்திருந்து அம்பு எய்ய துணை நின்றவன் நீ. உடன் பிறந்தே கொல்லும் பிணியடா நீ தமிழினத்துக்கு. அண்ணா, இனநலம் கருதித்தான் நான் ராமனுடன் இணைந்தேன். நீங்களும் வந்து சேருங்கள். இன்றேல் என்ன இளவரசர் வீடனா, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? சொல்ல வந்ததை சொல்லுங்கள். ஆளிய வேண்டி வரும் அமைச்சரே. சி, அற்ப புழுவே. மானங்காக்க வீரங்காத்த இனமடா தமிழினம். வெற்றி தோல்வியில் இல்லையடா வீரம். வீறு கொண்டெழுந்து மண்ணுக்காக வாழ்வதுதானடா வீரம். மாளினும் அதுதானடா பெருமை. மானங்கெட்டவனே, இந்த மண்ணில் ஒரு கணமும் நில்லாதே, ஓடு. காட்டிக் கொடுக்கும் குள்ளநரிகள் இங்கே குடியிருக்க கூடாது, ஓடு. பாடம் 11 ஒலிவட்டிலுள்ள பாடலை கேட்போம், பாடிப் பழகுவோம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய்?
வளர்ந்தாய் பனைமரமே 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 ஏன் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த கரணியத்தை கூறுகின்றேன் கேளம்மா நான் வளர்ந்த கரணியத்தை கூறுகின்றேன் கேளம்மா சிறு பிள்ளை தான் தூங்க கிளு கிளுப்பை நானல்லோ வியர்வை வரும் கோடையிலே காற்றாடி நானல்லோ சிறு பிள்ளை தான் தூங்க கிளு கிளுப்பை நானல்லோ வியர்வை வரும் கோடையிலே காற்றாடி நானல்லோ புசித்தவர்க்கு பனங்கிழங்காய் துணிது வைக்க பனம்பழம் குடிப்பதற்கு கருப்பணியா சுவைப்பதற்கு பணியார கூழ் காய்ச்ச ஒடியலையா சுவையான புழுக்கொடிய நீரிறைக்கு துலாமரமாய் வேடமைக்கு தீராந்தி பனங்குட்டான் பனங்கண்டு தீமூட்ட கொக்காரி தேநீர்க்கு பன்னாடை கொடுப்பதற்கு தானிங்கு பனங்குட்டான் பனங்கண்டு தீமூட்ட கொக்காரி தேநீர்க்கு பன்னாடை கொடுப்பதற்கு தானிங்கு நான் வளர்ந்தேன் பனைமரமாய் பனைமரமாய் நான் வளர்ந்தேன் பனைமரமாய் பனைமரமாய் நான் வளர்ந்தேன் பனைமரமாய் பனைமரமாய் நான் வளர்ந்தேன் பனைமரமாய் பனைமரமாய் நான் வளர்ந்தேன். பாடம் 12 ஒலிவட்டிலுள்ள உரையாடலை கேட்போம் கலந்து உரையாடுவோம். அம்மா அம்மா. ஓம் மெருதா, பள்ளியால் வந்து விட்டாயா? என்னம்மா நெல்ல வாசம் வருகிறது? நான் அடுக்கலையில் தாளித்துக் கொண்டிருக்கிறேன், அதுதான் அந்த வாசம். தாளிக்கிறீர்களா? என்னம்மா தாளிக்கிறீர்கள்? இங்கே வா பார். காய்ச்சி சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு அது சூடாகியதும் கடுகை போட வேண்டும். கடுகு வெடித்த பின் பெருஞ்சீரகம் கறிவேப்பிலை ஆகியவற்றை போட்டு பெருஞ்சீரகம் பொன்னிறமானதும் அதை கறியுடன் சேர்த்தால் நல்ல சுவையாக இருக்கும். அம்மா, எங்கள் ஆசிரியை இந்த சரக்குகள் சுவைக்காக மட்டுமல்லாமல் உடல்நலத்திற்கும் உகந்தவை என்று கூறினார். ஆம் மகளே, பல சரக்குகள் உடல்நலனுக்கு பெரிதும் பயன்படுகின்றன. இதோ பார், இதுதான் நெற்சீரகம். இது மிகச்சிறந்த மருந்தாகும். எப்படி அம்மா இது மருந்தாகும்? சீரகத் தண்ணீர் என்று ஒன்று வைப்பர். அது வயிறு தொடர்பான நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. இப்படியாக பல சரக்குகள் ஏதோ ஒரு வகையில் உடல்நலனை பேணுவதற்கு உதவுகின்றன. சரி மெருதா, நேரமாகிறது. உடையை மாற்றிக்கொண்டு உணவுண்ணவா? சரி அம்மா. பாடம் 13 ஒலிவட்டிலுள்ள பாடலை கேட்போம், பாடி பழகுவோம்.
அசையவில்லை அடடே பளிங்கு சிலை போல் ஆற்றினோரம் நிற்கும் அந்த அழகு கொக்கை பாராய் நீண்ட கால்கள் நீண்ட கழுத்து நிறமோ வெள்ளையாகும் ஈட்டி போன்ற அழகை முன்னால் ஏட்டிக்கொண்டே நிற்கும் ஆடுவில்லை அசையவில்லை அடடே பளிங்கு சிலை போல் ஆற்றினோரம் நிற்கும் அந்த அழகு கொக்கை பாராய் நீண்ட கால்கள் நீண்ட கழுத்து நிறமோ வெள்ளையாகும் ஈட்டி போன்ற அழகை முன்னால் ஏட்டிக்கொண்டே நிற்கும் ஆடவில்லை அசையவில்லை அடடே பளிங்கு சிலை போல் ஆற்றினோரம் நிற்கும் அந்த அழகு கொக்கை பாராய். மீன்கள் நண்டு தவளை பூச்சி விரும்பி பிடித்து தின்னும் மெல்ல நாமும் நெருங்கி சென்றால் விரைந்து மேலே பறக்கும் மீன்கள் நண்டு தவளை பூச்சி விரும்பி பிடித்து தின்னும் மெல்ல நாமும் நெருங்கி சென்றால் விரைந்து மேலே பறக்கும் ஆடவில்லை அசையவில்லை அடடே பளிங்கு சிலை போல் ஆற்றினோரம் நிற்கும் அந்த அழகு கொக்கை பாராய் ஆடவில்லை அசையவில்லை அடடே பளிங்கு சிலை போல் ஆற்றினோரம் நிற்கும் அந்த அழகு கொக்கை பாராய் அழகு கொக்கை பாராய் அழகு கொக்கை பாராய். பாடம் 14 ஒலிவட்டிலுள்ள தாளக்கட்டு பாடலை கேட்போம், பாடி பழகுவோம். அம்மா 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 என்ன மகள் கூப்பிட்டியே என்ன மகள் கூப்பிட்டியே கதையொன்று சொல்லுங்கம்மா எனக்கு கதையொன்று சொல்லுங்கம்மா எந்த கதை நானும் சொல்ல எந்த கதை நானும் சொல்ல ஈழக்கதை சொல்லுங்களேன் தமிழ் ஈழக்கதை சொல்லுங்களேன் சொல்லுகிறேன் கேள் மகளே சொல்லுகிறேன் கேள் மகளே தமிழீழ தாயொருத்தி தன்னுயிரை தந்தாளே மக்களுக்காய் தந்தாளே தமிழ் மக்களுக்காய் தந்தாளே. என்னம்மா சொல்லுறீங்கள் என்னம்மா சொல்லுறீங்கள் ஏன் கொடுத்தாள் தன்னுயிரை அவள் ஏன் கொடுத்தாள் தன்னுயிரை எதிரிகள் எம்மினத்தை அழிப்பதனை கண்டு நொந்தாள் இந்தியத்திடம் நியாயம் கேட்டு அவள் நின்றாள் நியாயம் தானே கேட்டார் உயிரை அவரேன் விட்டார் நியாயம் தானே கேட்டார் உயிரை அவரேன் விட்டார் கொல்லுகிற
உண்மை மகளே, இது உண்மை மகளே. உயிர் போகும் வேளை வரை யாரும் உதவவில்லையா அம்மா? உயிர் போகும் வேளை வரை யாரும் உதவவில்லையா அம்மா? இல்லை மகளே, இல்லை மகளே, அதுதானே கொடுமை மகளே. பசியால் துடித்திறந்தார் தாய், பசியால் துடித்திறந்தார். பாவம் அம்மா, அவர் பாவம் அம்மா, பாவம் அம்மா, அவர் பாவம் அம்மா. எத்தனை நாள் பசி கிடந்தார், அவர் எத்தனை நாள் பசி கிடந்தார்? 30 நாள் உண்ணாமல், 30 நாள் உண்ணாமல் மூச்சை அவர் விட்டாரே, மூச்சை அவர் விட்டாரே. இந்தியாவும் சிங்களமும் பார்த்து மகிழ்ந்திருந்தனரே, இந்தியாவும் சிங்களமும் பார்த்து மகிழ்ந்திருந்தனரே. இந்தியா ஏனமக்கு எதிரியாய் நின்றதம்மா? இந்தியா ஏனமக்கு எதிரியாய் நின்றதம்மா? அதுதானே தெரியவில்லை, அதுதானே தெரியவில்லை. அயல் நாடாய் இருந்தும் அது எங்களுக்கு உதவவில்லை. காந்தி தாத்தா பிறந்த மண்ணில் காந்தியம் இல்லையாமா? காந்தி தாத்தா பிறந்த மண்ணில் காந்தியம் இல்லையாமா? காந்தியம் செத்தங்கே கனகாலம் ஆச்சு மகளே. அம்மா அம்மா, அந்த அம்மா பெயர் என்னம்மா? அம்மா அம்மா, அந்த அம்மா பெயர் என்னம்மா? எங்களுக்காய் தன்னுயிரை ஈந்த அந்த தாயின் பெயர் பூபதியாம், அன்னை பூபதியாம், பூபதியாம், அன்னை பூபதியாம். அம்மா அம்மா, அம்மா அம்மா, அவர் பிறந்த ஊரிடம்மா, அவர் பிறந்த ஊரிடம்மா. மீன் பாடும் தேன் நாடாம், மீன் பாடும் தேன் நாடாம். மட்டு நகர் தான் மகளே,
முற்காலத்தில் நாடகங்களை இசையோடு பாடி ஆடி நடித்தனர். அவற்றை கூத்துக்கள் என்பர். இலங்கையில் மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் கூத்துக்கள் நடைபெறுகின்றன. நெல் அறுவடை முடிந்தபின் கூத்துக்கள் நடைபெறும். கூத்து ஆட்டங்கள் அழகாக இருக்கும். மக்கள் இவற்றை பார்த்து மகிழ்வர். மீண்டும் கேட்போம். முற்காலத்தில் நாடகங்களை இசையோடு பாடி ஆடி நடித்தனர். அவற்றை கூத்துக்கள் என்பர். இலங்கையில் மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் கூத்துக்கள் நடைபெறுகின்றன. நெல் அறுவடை முடிந்தபின் கூத்துக்கள் நடைபெறும். கூத்து ஆட்டங்கள் அழகாக இருக்கும். மக்கள் இவற்றை பார்த்து மகிழ்வர். வினா 1. முற்காலத்தில் நாடகங்களை எவ்வாறு நடித்தனர்? வினா 2. கூத்துக்கள் நடைபெறும் இடங்களில் ஒன்று கூறுக. வினா 3. கூத்துகள் எப்போது நடைபெறுகின்றன? வினா 4. கூத்து ஆட்டங்கள் எப்படி இருக்கும்? வினா 5. மக்கள் கூத்தை பார்த்து மகிழ்வார்களா? கோடைகால விடுமுறை வந்தது. வாணி தன் குடும்பத்தோடு சுற்றுலாச் சென்றாள். அவளுக்கு கடற்கரைக்குச் செல்வதென்றால் மிகவும் விருப்பம். கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடினாள். கடலில் நீந்தினாள். அவர்கள் கோடை காலத்தை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். மீண்டும் கேட்போம். கோடை கால விடுமுறை வந்தது. வாணி தன் குடும்பத்தோடு சுற்றுலாச் சென்றாள். அவளுக்கு கடற்கரைக்குச் செல்வதென்றால் மிகவும் விருப்பம். கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடினாள். கடலில் நீந்தினாள். அவர்கள் கோடை காலத்தை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். வினா 1. எந்த விடுமுறையில் வாணி சுற்றுலா சென்றாள்?
வினா 2. அவள் யாரோடு சுற்றுலா சென்றாள்? வினா 3. வாணிக்கு எங்கு செல்வதில் விருப்பம்? வினா 4. அவள் கடற்கரையில் என்ன செய்தாள்? வினா 5. கோடை காலத்தை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். சரியா பிழையா? வளவன் 4ஆம் வகுப்பில் படிக்கின்றான். அவன் தன் 9வது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாட விரும்பினான். அதை நண்பர்களுக்கு அறிவித்தான். பிறந்த நாள் சனிக்கிழமை நடந்தது. நண்பர்கள் அனைவரும் பரிசுகளுடன் வந்தார்கள். சிற்றுண்டிகளைச் சுவைத்து உண்டார்கள். அனைவரும் வளவனை வாழ்த்திச் சென்றனர். மீண்டும் கேட்போம். வளவன் 4ஆம் வகுப்பில் படிக்கின்றான். அவன் தன் 9வது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாட விரும்பினான். அதை நண்பர்களுக்கு அறிவித்தான். பிறந்த நாள் சனிக்கிழமை நடந்தது. நண்பர்கள் அனைவரும் பரிசுகளுடன் வந்தார்கள். சிற்றுண்டிகளைச் சுவைத்து உண்டார்கள். அனைவரும் வளவனை வாழ்த்திச் சென்றனர். வினா 1. வளவன் எத்தனையாம் வகுப்பில் படிக்கின்றான்? வினா 2. எத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடினான்? வினா 3. அதை யாருக்கு அறிவித்தான்? வினா 4. வளவன் பிறந்த நாளை கொண்டாடிய நாள்
எது? வினா 5. நண்பர்கள் என்ன உண்டார்கள்?